நலந்தானா. எங்களோட வாழ்வியல் ஃபுல்லாக மாறிட்டுது. அதுவும் வெல் எடியூகேட்டட் ஆக்கள்னா இந்த தாக்கத்துக்கு கூட வரினம். சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடாதுன்றா நீர் அருந்தோணும். ஆனால் 2 தொடக்கம் 3 லிட்டர் தண்ணி தான் நீங்கள் குடிக்க வேணும். இந்த தற்போது வெப்பமான காலநிலை நிலவுகின்ற பொழுதிலும் இந்த அஸ்மா அல்லது வீசிங் நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. இந்த வெப்பத்திற்கும் அந்த நோய்க்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? டீஹைட்ரேஷன், இப்போ கோடை காலத்தில் வர டீஹைட்ரேஷன் தீவிரமான முறையிலையும் கிட்னியை பாதிக்கும், நாட்பட்ட ரீதியிலையும் கிட்னியை பாதிக்கும். மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்வியலை நீங்களா தேடிக்கொள்ளணும். வணக்கம் நேயர்களே, நலந்தான நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தான நிகழ்ச்சிகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தற்போதைய இந்த வெப்பமான காலகட்டம், இந்த வெப்பமான காலகட்டத்தில் நாங்கள் எவ்வாறான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும், உணவு பழக்க வழக்கமாக இருந்தால் என்ன, எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளாக இருந்தால் என்ன, எவ்வாறான பழக்க வழக்கங்களை நாங்கள் கடைபிடிப்பதனூடாக இன்றைய இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற இந்த வெப்பத்தினுடைய தாக்கம், அதே போல் இந்த வெப்பத்தால் ஏற்படுகின்ற நோய்களினுடைய தாக்கத்திலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதைத்தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். இது தொடர்பில் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக இன்றைய தினம் நமது கலிகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் கைதடி சித்த மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி டாக்டர் விபியன் சத்யசீலன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த மருத்துவ குறிப்புகள் நீங்கள் பல எங்களுடைய இந்த தொலைக்காட்சியூடாக நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு மக்களிடமும் பலத்த வரவேற்பு இருக்கின்றது. உங்களுடைய இந்த மருத்துவ ஆலோசனைகள் மூலம் அவர்கள் தங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் உட்பட தங்களுடைய நோய் நிலைமைகள் தொடர்பில் கருத்துக்களை பயனை அடைந்து வருகின்றார்கள். ஆனால் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கலாம் டாக்டர், கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த வருடம் இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது. ஆனால் இந்த வெயிலினுடைய தாக்கத்தால் பல்வேறு பிரச்சனைகள், அதாவது சிறுவர்கள் உட்பட பெரியவர்கள் வரை நோய் தாக்கத்துக்குள்ளாகின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய இந்த நீரிழப்பு, உடம்பில் நீரிழப்பு ஏற்படுகின்றது. இந்த வெப்பமான இந்த காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எவ்வாறான அவர்களுடைய செயற்பாடுகளில், நாளாந்த செயற்பாடுகளில் எவ்வாறான மாற்றங்கள் தேவை, எவ்வாறான பழக்க வழக்கங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும்? வணக்கம். வெப்பமான காலத்தை நாங்கள் இது இயற்கையில் வார ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு மாற்றம் தான் இந்த வெப்பமான காலம். ஆனால் நிறைய எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் மூலமும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலமும் நாங்கள் இந்த வெப்பத்தின் பாதிப்பில் இருந்து, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள்ல இருந்து வயோதிபர்கள் மட்டும் ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அது நீங்கள் சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷன், அதாவது நீரிழப்பால் வர பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய ஒரு 2% 3% நீர் எங்களோட உடம்புல குறைந்தா கூட நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த பார்க்கும். அந்த வகையில் நாங்கள் முதல் அதிகாலையில் எழுகிற பழக்க வழக்கம். ஏன்னா அந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஆக்சிஜன் என்ற கன்சன்ட்ரேஷன் கூடவே இருக்கும். அப்போ 4:30 5 மணிக்கு எழும்புறது கூட ஒரு ஆரோக்கியமான பழக்க வழக்கம். மற்ற நிறைய பேருக்கு சந்தேகம், நீரை குடித்தா சரியா? அந்த நீரை கூட எங்களோட மருத்துவம் சொல்லும் எந்த மாதிரி குடிக்கணுமெண்டு. நீங்கள் நல்ல ஃப்ரக்டோஸ் நிறைஞ்ச நிறைய கூல் ட்ரிங்க்குகள், நிறைய ரசாயன கலவைகள், சுவையூட்டப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறீங்க, அது முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் நீரை எப்படி எடுக்கலாமெண்டா, குளிர்ந்த நீராக எடுக்கலாமா அல்லது ஃப்ரிட்ஜில் வச்ச நீராக எடுக்கலாமா, வார்ம் வாட்டராக எடுக்கணுமாண்டா வார்ம் வாட்டராக எடுக்கணும். இந்த வெப்ப காலத்தில் கூட முக்கியமான விடயம் என்னென்னா, எங்களுக்கு நிறைய வியர்க்கும். ஏன்னா உடம்பு வெப்பநிலை அதிகரிக்குது. உடலுக்குள்ள அதிகரித்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காண்டி எங்களுக்கு தோல்ல வெப்பத்தின் அளவு கூடி வியர்வை மூலம் எங்களோட உடம்பில் இருக்கிற நீர்ச்சத்துக்களும் தாதுச்சத்துக்களும் வெளியில போகுது. நிறைய மினரல்ஸ் எல்லாம் வெளியில போகுது. அப்போ உடம்பு என்ன செய்யுது, உள்ளுக்கு சாதாரண டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி உடம்புக்கு நீங்கள் குளிரானதுகளை குடித்த உடனே உள்ளுக்கு ஷாக் பெறுது. அதாவது இரத்த குழாய்கள் சுருங்குது. அது நீர் எங்கெல்லாம் போய் சேரணுமோ அந்த இடங்கள்ல எல்லாம் ஷாக் ஏற்படுது. அப்போ இரத்த குழாய்கள் சுருங்கினா எங்களுக்கு மேலடைப்பு அப்படியான சந்தர்ப்பம் கூட ஏற்படுறதுக்குரிய ஒரு ஒரு முன் எச்சரிக்கையான ஒரு விஷயமாக கூட அமைந்து விடுகிறது. அப்போ வார்ம் வாட்டர், நல்ல சூடாக இல்லை, ஒரு வார்ம் வாட்டரை எடுத்தீங்கன்னா இரத்த குழாய்கள் விரிவடையும். அதால் எங்களுடைய உடலின் உள் வெப்பநிலை சாதாரணமாக மெயின்டைன் பண்ணப்படுது, பராமரிக்கப்படுது. அந்த வகையில் நீங்கள் நல்ல ஃப்ரிட்ஜில் இருக்கிற குளிர்ந்த தண்ணி எடுக்காதீங்க.
ஓரளவு வார்ம் வாட்டர் நகைச்சூட்டோடு இருக்கிற தண்ணி எடுத்தீங்கன்னா இரத்த குழாய்கள் எல்லாம் விரிவடைந்து உடலின் உள் வெப்பம் எங்களுக்கு சரியாக பேணப்பட்டு கொண்டு இருக்கும். முந்தின காலத்தில் வாய் அகன்ற மண்பானையில் வைத்து கூட எடுப்பினோம். ஏனென்றால் வாய் ஒடுக்கமும் வாய் கீழே அகன்ற பானையாக இருந்தால் இன்னும் குளிர்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கூஜா மண்பானையில் வைத்த தண்ணிகளும் இந்த வார்ம் வாட்டருக்கு அடித்தபடியாக பயன்படுத்தலாம். குளிர்சாதன பெட்டியில் வைத்த குளிர்ந்த நீர்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது நிறைய சுவை ஊட்டப்பட்டதை எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் செயற்கையான முறையில் எங்களுக்கு கிடைக்குது. அது சிறுநீரகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுது. இயற்கையான முறையில் கரும்பு யூஸ் கூட நீங்கள் இப்போ எடுக்கலாம், இளநீர் எடுக்கலாம். இளநீர் எல்லாம் நிறைய நாள் வெட்டி வச்சு எடுக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும். அதில் இருக்கிற சுக்ரோஸ் இயற்கையான முறையில் இருக்கிறபடியாக எங்களுக்கு அது சிறுநீரகத்திலேயோ பாதிப்பை ஏற்படுத்தாது. சில நீங்கள் நீர் எடுக்காமல் விட்டீங்களா சிறுநீரகம் பாதிக்கப்படுறதோட சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்களாக ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த வெப்ப காலத்தில். அப்போ நீங்கள் சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடாதுன்னா நீர் அருந்தோணும். ஆனால் 2 தொடக்கம் 3 லிட்டர் தண்ணி தான் நீங்கள் குடிக்க வேணும். குழந்தை பிள்ளைகளும் வயோதிபர்களும் தாக வேண்டும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டினோம். கேட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் உங்களுடைய வைத்திய ஆலோசனை பெறணும். சிறுநீரக நோய்களும் இருதய நோய்களும் இருக்கிறார்கள். உங்களுடைய வைத்திய நிபுணர்களின் ஆலோசனையோடு தான் நீரின் அளவை எடுக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அந்த வைத்திய ஆலோசனையை பெற்று நீங்கள் பயன்படுத்தணும். நீர்க்காய்களை கூட சாப்பிடணும். நீர்க்காய்கள் என்ன வாழைத்தண்டு, சுரக்காய், வெள்ளரிக்காய், வெள்ளரி பிஞ்சு எல்லாம், பூசணி, அதெல்லாம் இந்த காலத்துக்குரிய நீர்த்தன்மையான காய்கள். அதே மாதிரி நிறைய டீ, காஃபி அதுங்களுக்கு ஒரு பழக்கம். அதுவும் எங்களுடைய டெம்பரேச்சரை இன்னும் கூட்டும். ஆனபடியாக அந்த சூடான தேநீர் கோப்பி அடிக்கடி அருந்துறதையும் தவித்து கொள்ளணும். கோழி, சிக்கன் வெரைட்டியாக நிறைய சிக்கன் வச்சு மசாலா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எல்லாம் கொடுக்குறோம். அது சூடு இன்னும் உடம்புக்குள்ள சூட்டை கூட்டும். ஆனால் அசைவ உணவுகளையும் காரம் அதிகமான உணவுகளையும் எண்ணெயில் பொரிச்ச உணவுகளையும் இயலுமான அளவு நீங்கள் தவித்து கொள்ளணும். மோர் ஒரு இந்த வெப்பத்துக்கு நல்ல தகுந்த, இளநீருக்கு அடுத்ததாக மோர், கரும்பு யூஸ், இது கற்றாழை யூஸ், இதுகளெல்லாம் நீங்கள் இயற்கையான பானங்கள். அதை விட எலும்பிச்சை, நேரத்தை, தோடை இப்படியான பழங்களின் சாறுகள் கூட யூஸாக நீங்கள் இந்த பருவ காலங்களில் அருந்தலாம். முக்கியமாக வெயிலில் அதிகம் நிறைய அந்த விளையாட்டுகளுக்கு வெயிலில் போகிறீங்கன்னா 12லிருந்து 3 மணி நேரமும் வெயிலில் அலையிறதை தவித்து கொள்ள வேண்டும். இயலுமான அளவு நீங்கள் வெளியில் போயிருக்க ஒரு பாட்டில் தண்ணியோட வெளியில் போகணும். குடை கொண்டு போங்க. முந்தின காலத்தில் என்ன செய்யணும்னா தலைப்பாக இந்த விவசாயிகள் எல்லாம் நிறைய வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறார்கள். இந்த ரோட் சைட்ல இருந்து விற்கிற வியாபாரம் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அதிகளவு வெயிலில் கூட இருக்கிறபடியா தலைக்கு முந்தின காலத்தில் தலைப்பாக இந்த ஆவரசம் பூவும் இலையும், அது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதில் தான் தலைப்பாக செய்து போட்டிருப்பினோம். இப்போ நீங்கள் கெப் போடுறீங்க, கெப்புக்குள்ளே கூட அந்த இலைகளை வச்சிருக்கலாம் நீங்கள். என்ன அவ்வளோத்துக்கு ரோட்டில் நடந்து போய்க்கே நிறைய பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அப்போ இப்படியானதுகளை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான உணவு முறைகள், தண்ணீர் எப்படி எடுக்கணும், என்ன விதமான சாப்பாடு சாப்பிடணும், எதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நிறைய அளவு வெளியில் போய் சாப்பிட்றது. இப்போ பொதுவாக லாங் வெக்கேஷன் விடுவினம் சில வேளை இந்த எங்களுக்கு நியூ இயரோட அப்படி ஒரு லாங் வெக்கேஷன் நிறைய ட்ரிப் போவீங்க. நிறைய கடை சாப்பாடுகள் ஆர்டிஃபிஷியலாக நிறைய அதுகளை இயலுமான அளவு தவித்து கொண்டு வீட்டை ப்ரிப்பேர் பண்ண சாப்பாடு. எங்களோட பாரம்பரியத்தில் ஒரு பெஸ்ட்டான கோடை காலத்துக்குரிய உணவு கூழ். அதுலேயும் இந்த கேழ்வரகும் கம்பு கூழும், கம்பரிசி கூழ், இந்த ரெண்டும் கட்டாயம் நீங்கள் கோடை காலத்தில் சாப்பிடணும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இந்த கேழ்வரகுலேயும் கம்பிலேயும். அதை விட உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது கூழ். இப்போ ஒரு செமி சாலிட் நீராகாரத்தையும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதை விட பழஞ்சோட்டு நீர், அதை நாங்கள் மறந்து போனது உண்டு. இன்றைக்கு யூஎஸ்ஏலேருந்து டின்னிலே அடைச்சி ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் நிறைய $US விற்கினோம். ஆனால் எங்களோட பாரம்பரியமான உணவு பாரம்பரிய அரிசிகளில் இருந்து முதல் நாள் சமைச்ச சாதத்துக்குள்ள நீரை ஊற்றி 12 மணித்தியாலத்துக்கு பிறகு அதை வடித்து மோரும் வெங்காயம் பச்சை மிளகாய் உண்டு அப்படி ஏதாவது சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி எங்களுடைய இயற்கையான
வாழ்வியல் முறையையும் உணவு முறையை நீங்க மாற்றி அமைக்கும் போது இந்த கோடை காலத்தை சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்தும் சிறிதொரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கிறோம். இந்த தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் இன்றைய இந்த வெப்பமான காலகட்டத்தில் எங்களுடைய நாளாந்த செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் கைதறி சித்த மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி டாக்டர் விபியன் சத்யசீலன் அவர்கள். இவர் முக்கியமாக 2 விடயங்களை கூறினார். அதாவது நாங்கள் மிதமான சூட்டுடனான நீரை நாங்கள் இறந்த வேண்டும். அதே போன்று அடிக்கடி நாங்கள் தேநீர் அருந்துவதையும் நாங்கள் இந்த காலகட்டத்தில் குறைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் இயன்றளவு நகைச்சூட்டுடனான இந்த சுடிநீரை நாங்கள் குடிப்பதன் ஊடாக நாங்கள் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பார்க்கலாம், பொதுவாக இந்த காலகட்டத்தில் நாங்கள் வெயிலில் வீட்டில் இருந்து வெளியில் சென்று அல்லது பாடசாலைகளில் இருந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகின்ற பொழுது உடனே நாங்கள் ஒரு கடை ஒன்றில் நின்று கூழ் வாட்டர் தான் கேட்போம். நல்ல கூழாக ஒரு தண்ணி பார்த்துருந்தாங்க. ஆனால் அவ்வாறான செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை முக்கியமாக கூறியிருக்கின்றார். அதே போன்று சிறுவர்கள் முதியவர்கள் விடயத்தில் எவ்வாறான ஒரு கவனத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் கூறியிருக்கிறார். சரி டாக்டர், இப்போ நீங்கள் இதற்கு முன்னர் கூறிய விடயம் நான் நினைக்கிறேன் மக்களுக்கு விளங்கியிருக்கும். ஆனால் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த சிறுநீரக நோயாளர்கள் அதே போன்று இருதய நோய் உள்ளவர்கள் மருத்துவர்களினுடைய ஆலோசனையின் பெயரில் தான் இந்த நீரை அருந்த வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் நீர் மட்டுமா, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் அதே போன்றுதான் இருக்க வேண்டுமா? நிச்சயமாக உணவு பழக்க வழக்கங்கள். என்னென்னா டீஹைட்ரேஷன், இப்போ கோடை காலத்தில் வர டீஹைட்ரேஷன் தீவிரமான முறையிலையும் கிட்னியை பாதிக்கும், நாட்பட்ட ரீதியிலையும் கிட்னியை பாதிக்கும். மற்றது பொதுவாக இப்போ இருதய நோய்கள் சிறுநீரக நோய்கள் இருக்கிற ஆக்கள் அடிக்கடி அவை நீரிழிவு நோயின் தாக்கம் இருக்கான்றதையும் டெஸ்ட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி ரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை அவர்கள் அந்த முறையான இடைவெளியில் அவர்கள் அதை மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கணும். ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேருக்கு பாரம்பரியமாகவே இருக்குது. சில பேர் அசைவ உணவு சாப்பிடாயினம், ஆனால் வெறுவினம் கொலஸ்ட்ரால் கூட இருக்குது. அது ஃபேட் ஜெனரேட்டிங் செல்ஸ் பரம்பரையாக வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் கட்டாயம் இந்த தொற்றா நோய்களின் தாக்கத்தில் முக்கிய இடம் வகிக்கும். அந்த வகையில் உடல் உழைப்பு இருக்கணும் எங்களுக்கு. இப்போ நிறைய நாங்கள் எல்லாம் ஆன்லைனும் லேப்டாப் எங்களோட வாழ்வியல் ஃபுல்லாக மாறிட்டுது. அதுவும் வெல் எடியூகேட்டட் ஆக்கள்லாம் இந்த தாக்கத்துக்கு கூட வரியினம். தொழிலாளிகள் பாதிக்கப்படுறது குறைவு. ஏன்னா வைக்கி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்குது, எங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை. அந்த வகையில் நாங்கள் எடுக்கிற கலோரியை கவனமாக வச்சுருக்கணும். ஏன்னா குறைவான கலோரி உள்ள உணவு தான் நாங்கள் எடுக்க வேண்டி வரும். ஏன்னா அந்தளவு உடல் உழைப்பு இல்லாதபடியாக. ஆனபடியாக இந்த சிறுதானியங்கள் இப்போ குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆக்கள் மட்டும் சிறுதானியங்கள்ல நிறைய நேர்ச்சத்து இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. கார்போஹைட்ரேட் கொழுப்பு தன்மைகள் குறைவாக இருக்கிறபடியினால இந்த சிறுதானியம் முந்தி ஒரு வயதுக்கு பிறகுதான் சிறுதானியங்களை வருவோம். இப்போ சிறுதானியங்கள் குழந்தை பிள்ளைகள் இருந்து தேவை. என்னென்னா உடல் உழைப்பு இல்லாத வாழ்வியல் முறை இருக்கிறபடியா. ஆனபடியா சிறுதானியங்கள் எல்லாத்தையும் எடுத்து சிமோல் மில்லட்ஸ் என்று சொல்லுவோம். இந்த சாமை, தினை, குரக்கன், வரகு, இப்படியான குதிரைவாடி, இதுகள் எல்லாம் சிறுதானியங்களுக்கு வரும். எது எடுத்தாலும் தோலோட எடுக்கணும். என்னென்ன இப்போ எல்லாம் பொலிஷ் பண்ணி வருது. எங்களுக்கு உளுந்து கூட நாங்கள் வேலை சுகத்துக்காண்டி இந்த வெள்ளை உளுந்து வாங்கித்தான் தோசையோ இட்லியோ செய்கிறோம். ஆனால் தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பை நீங்கள் வாங்கினா நிறைய ஃபைபர், அந்த நேர்ச்சத்து அந்த தோலில் இருக்குது. அந்த தோலோடு சேர்த்து கழுவி நாங்கள் அதில் சமைக்க அந்த நார்ச்சத்து எங்களுக்கு முக்கியமான ஒன்று. என்னென்னா எங்களுடைய கலோரியை அதிகரிக்க விடாது, மெலத்தை நல்ல இலகுவாக வெளியேற்றும். உணவு கால்வாயின் சரியான செயற்பாடுகளுக்கு இந்த நார்ச்சத்துள்ள உணவுகள் தேவை. மற்ற இன்று விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் சாப்பாடுகள் என்றது குடலுக்கு தேவையான நல்ல நுண்ணங்கிகளை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகள் இந்த சிறுதானியங்கள்லேயும் தோலோடு இருக்கிற உளுந்து தானிய வகைகள்லேயும் அதிகம் இருக்கிறபடியா அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய உப்பை குறைவாக எடுக்கணும். அந்த எங்களோட மருத்துவத்தில் முந்தைய எங்களோட மருத்துவத்துக்கு இந்த பப்ளிக் வாரது குறைவென்றா நிறைய பத்தியம் சொல்லுவினம். அதை கடைப்பிடிக்க வேணுமென்ற ஒரு முறைக்காண்டி எங்களோட மருந்தை தவிர்க்கிறது ஒரு காரணம். அதில் ஏன் இன்றைக்கு மேலத்தைய மருத்துவர்கள் கூட
உப்பை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினோம். ஏன்னா உப்பில் இருக்கிற சோடியம் வந்து எங்களுக்கு குருதி அமுக்கத்தை உயர்த்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்குது. சாதாரணமாக ஒரு 1500 மில்லிகிராம் உப்புங்களுக்கு காணுமெண்டா நாங்கள் கிட்டத்தட்ட 10 கிராமுக்கு மேலே ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். அதால தான் எங்களுக்கு அந்த உப்பை பத்தியமாகவே சொல்லியிருப்பினோம். பத்தியம் என்றால் உப்பு எடுக்கக்கூடாது, அல்ல அளவாக உப்பு பாவிக்கணும். எங்களோட ரிச்சுவல்ஸில் கூட சில நல்ல விஷயம் இருக்குது. கோயிலில் சமைக்க நாங்கள் கோயிலில் பொங்கும்போது அந்த சாதத்தில் உப்பு சேர்க்க மாட்டோம். ஏன்னா உப்பு ஒரு சீ ஃபுட், கடலில் விளையிறபடியாக கடல் உணவு எடுத்துக்கொண்டே அவர்கள் அதில் அது சில நல்ல இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அவைகள் எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு விட்டு போனால் சில நல்ல தகவல்களாக இருக்கலாம். உப்பை இயலுமான அளவு நீங்கள் குறைவாக பயன்படுத்தணும். இரவு உணவை வந்து எப்போவும் 7 மணி 7:30க்குள்ள என்னன்னா அந்த எங்களுடைய குடலை வந்து சரியாக எங்கட மருத்துவத்தில் அப்படித்தான் சொல்லுவோம். உணவு கால்வாயில் இருக்கிற சீரான இயக்கம் வந்து நிறைய நோய்களை எங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். அவை இந்த மற்றது சிறுநீரை வாழைத்தண்டு சாறு ஒரு கிழமையில 2 நாளாவது வாழைத்தண்டை சமைச்சு சாப்பிடணும். இந்த சிறுநீரக தாக்கம் கூட வாரது என்னென்னா கண்ட்ரோல் இல்லாமல் வச்சிருக்கிற இப்போ குருதி அமுக்கம் இருந்தால் அதுக்கு நீங்கள் மேலத்தைய மருந்தோ கீழத்தைய மருந்தோ ஏதோ ஒரு மருந்தெடுத்து நீங்கள் அந்த வைத்திய ஆலோசனையோட ப்ரெஷரை மானிட்டர் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ரெகுலராக இருக்கணும். திடீரென கூடி அல்லது ப்ரெஷர் அதிகரிக்க நாங்கள் குறிகுணம் இல்லாமல் இருக்கும் மருந்து எடுக்காமட்டோம்னா சிறுநீரகத்தை பாதிக்க வேண்டி வரும். ஆனபடினால ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் எங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லைத்தானேன்னு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. குருதி அமுக்கம் கட்டாயம் சீராக பேண வேண்டும். ரத்தத்தில் சுகரின் அளவும் ஃப்ளக்ஷுவேட் பண்ணாமல் ஏறி இறங்காமல் இயலுமான அளவு அதையும் நீங்கள் இந்த உணவு முறைகள் பாரம்பரிய முறைகளில் சரியாக வச்சிருக்க வேண்டும். இருதயத்தின் மற்றது எல்லாத்தையும் விட மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்வியலை நீங்களாக தேடிக்கொள்ளணும். எப்படியாவது சந்தோஷமாக இருக்க நீங்கள் பழகிக்கொள்ளணும். இருக்கிறத வச்சோ எல்லாத்தையும் எங்களோட மனசில் இந்த பிரெயின் கிரேவிங் அண்டு இருக்குது நிறைய விஷயங்கள். ஒரு நேர்மறையான எண்ணங்களோட ஏதோ உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதோ அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் நேரத்தை செலவிடணும். இப்படியா மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் கவனித்தல கொள்ள வேண்டும். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து நிலந்தர நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நிலந்தர நிகழ்ச்சியில் இன்றைய வெப்பமான காலகட்டத்தில் எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்களை பார்த்து கொண்டிருக்கணும். இது தொடர்பான கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்ற கைதடி சித்த மருத்துவ கூடத்தினுடைய கூடாதிபதி டாக்டர் விபிஎன் சத்யசீலன் அவர்கள். சார் டாக்டர், இப்போ நீங்கள் இதற்கு முன்னர் கூறிய விடயங்களில் இருந்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நாங்கள் பல சவால்களை எதிர்கொண்டு வருகின்றோம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று அந்த படித்தவர்கள் இவ்வாறான நோய்களால், அதாவது இந்த இதயம் சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த வெப்பமான காலகட்டத்தில் பல தொழிலாளர்கள் இந்த வெயிலில் நின்று தொழில் புரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. உதாரணமாக ஒரு வீதி வேலை செய்பவராக இருந்தால் என்ன, அல்லது ஒரு மேசன் வேலை செய்பவராக இருந்தால் என்ன, அல்லது ஒரு விவசாயியாக இருந்தால் என்ன, கட்டாயம் அவர் அந்த வேலையை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் இவ்வாறு இந்த வெயிலில் வெளியில் நின்று பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய ஆலோசனை எவ்வாறானதாக இருக்கின்றது? பெரும்பாலும் விவசாயிகள், நல்ல அனுபவம் உள்ள விவசாயிகள் தாங்களா, ஏனென்றா சாதாரண நாங்கள் போய் அந்த தொழிலை செய்தால் அந்தளவு தாக்கத்துக்கு உள்ளாக மாட்டோம். அவர்கள் எப்படியும் அவருடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு முக்கியமான விடயம் இருக்கும் விவசாயிகளிடையே. அது என்னென்னா முதல் நீராகாரம். ஒரு பெரிய ஒரு பாட்டிலையோ எண்ணத்திலேயோ கூஜாவிலேயோ எண்ணத்திலேயோ அவர்கள் பழஞ்சோற்று நீர் கட்டாயம் கொண்டு போவார்கள். அந்த நீராகாரம் வந்து எங்களோட குடலுக்கு தேவையான ப்ரீபயோட்டிக்ஸும் இருக்குது, ப்ரோபயோட்டிக்ஸும் இருக்குது, அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் இருக்குது. இவ்வளவுமே நிறைய நுண் போஷண கூறுகளையும் உடலில் நீர்த்துவமான, அதால தான் அதை நாங்கள் நீர் ஆகாரம்ன்றது. பழஞ்சோற்று நீரை நீர் ஆகாரம் என்று சொல்லுவோம், இல்லை நிசி நீர் என்று சொல்லுவோம். நிசி என்றா இரவில் தண்ணி ஊற்றி வச்சு எடுக்கிற 12 மணி நேரம் அந்த அரிசி ஊறைக்கு அவ்வளவும் வந்து எங்களுக்கு ஊட்டச்சத்துக்களாக மாறுது. அவர்கள் நிறைய அவற்றை உணவில் அல்லது பழஞ்சோறு நிறைய சாப்பிடுவார்கள். தலைக்கு தலைப்பாக கட்டாயம் வச்சிருப்பார்கள், போட்டு வைத்த என்ன வெறும் மேலோடு நிற்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படலாம். அதில் வந்து ஆவரசம் பூ இலைகளாலான
தலைப்பாகையை போட்டு வேலை செய்வார்கள். கட்டாயம் நீர் இந்த கோடை காலத்தில் தண்ணீரோடு தான் இருப்பினம். முந்தி எங்களுடைய உடல் வெப்பத்தை தணிக்கிறதுக்கு நிறைய ஆறுகள் இருந்தது. அவர்கள் முந்தி வயலில் வேலை செய்து போட்டு ஆற்றில் போய் நிறைய வடிவாக குளிப்பார்கள். 2 வேளையாவது நீங்கள் குளிக்க வேணும். அதுவும் இந்த கோடை காலத்தில் முக்கியமான ஒன்று இரவு படுக்க முன் குளிக்கலாம், மற்றது காலையில். 2 வேளை கட்டாயம் அத்தியாவசியமாக இந்த அதிகரித்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காண்டி குறைக்க வேண்டி இருக்கும். நீத்துவமான உணவுகளை, காய்களை நிறைய இந்த ரோட்டோரங்களில் வேலை செய்பவர்கள் அல்லது விவசாயிகள் அடிக்கடி இந்த நீராகாரத்தை குடிக்கணும். அளவுக்கு அதிகமாக நீர் எடுக்கக்கூடாது. ஆனால் வியர்க்கிற அளவுக்கு உங்களுடைய அதிகரித்த உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு இந்த நீராகாரங்களை எடுக்க வேண்டிய ஒரு நிலை வரும். அவர்கள் தங்களுடைய வயல் வேலைகளில் இடைக்கிட மரங்களுக்கு கீழே நின்று அவர்கள் அந்த நிழலில் தங்களுடைய உடலை ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும். என்ன இந்த நேரத்தில் மயக்கம் வரலாம், மயக்கம் கோமா நிலைக்கு கூட வரலாம், வலிப்பு வரலாம். இது எல்லாம் பாரதூரமான விளைவுகள். நாங்கள் சின்ன அளவில் இந்த நீரிழப்பை ஈடு செய்து விட்டுட்டோம் என்றால் இந்த பாரிய தலைவலி எங்களுக்கு முக்கியமான ஒரு, எங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் வருதுண்டா தலை வலிக்கும். இந்த நேரம் தலை வலிக்கிறதுக்கு நாங்கள் ப்ரெஷராக இருக்கலாம், ப்ரெஷர் அதிகரித்திருக்கலாமோ, இல்லை மண்ணில் தலையில் நீர் கோர்த்திருக்கலாமோ, இப்படியானதுகளை யோசிக்க கோடை காலத்தில் நீங்கள் முக்கியமாக யோசிக்கணும். நீரிழப்பு ஒரு பாரிய பாதிப்பை உங்களோட உடலில் ஏற்படுத்திக்க தலைவலி ஒரு முக்கியமான, குமட்டல், வாந்தி, இதெல்லாம் இந்த டீஹைட்ரேஷனால் வர குறிகுணங்கள். இப்படியானது வரும்போது நீங்கள் இந்த நீர்களை பருகி அந்த இழப்பில் இருந்த ஒரு மைனர் ஸ்டேஜில் அது இருக்கே நீங்கள் உங்களை ஈடு செய்து கொண்டுறோணும். நீங்கள் தொடர்ச்சியாக நீரிழப்பை கவனிக்காவிட்டீங்களா வலிப்பு வரலாம், கோமா ஸ்டேஜுக்கு கூட எங்களை கொண்டு போகலாம். ஆனபடியாக இந்த வெளியில் வேலை செய்கிறாக்கள் இந்த நீராகாரங்களையும் நிழலையும் ஆல்டர்னேட்டிவாக எடுக்கணும். 2 முறை குளிக்கலாம். ஆறுகளுக்கிட்டே இருக்கிறாக்கள், எங்களுடைய வன்னி பிரதேசங்களில் இருக்கிறாக்களுக்கு ஓரளவு வாய்க்கால் நீரோடும் ஆறுகளோடும் அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு ஆறுகளில் குளிக்கிறது கூட காலையில் இரவில் அவர்கள் ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். சரி டாக்டர், இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக வெப்பமான காலகட்டத்தில் பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் இந்த குளிரான காலகட்டத்தில் தான் இந்த ஆஸ்மா அல்லது வீசிங் நோய் அதிகரித்து காணப்படும். ஆனால் இந்த தற்போது வெப்பமான காலநிலை நிலவுகின்ற பொழுதிலும் இந்த ஆஸ்மா அல்லது வீசிங் நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றது. இந்த வெப்பத்திற்கும் அந்த நோய்க்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? அந்த வெப்பத்தால் வியர்க்கிறதால எங்கடையில் ஒரு கப நோய்கள் வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இன்னொரு முக்கியமான விடயம், இந்த பிரபஞ்சத்தில் முழுக்க, அது மேலத்தைய நாடாக இருக்கலாம், கீழத்தைய நாடாக இருக்கலாம், பூக்குங்காலங்கள் கூட. இந்த இளவேனில் காலம் ஒரு ஃப்ளவரிங் சீசன். இப்போ இந்தியாவிலெல்லாம் ஊட்டியில் ஒரு ஃப்ளவர் எக்ஸிபிஷனே ஏப்ரல் மேயில் வைப்பினான். முழு பூக்களும் அந்த மகரந்தங்கள் நிறைய பேருக்கு அலர்ஜிக். அதுதான் அந்த தும்மல், வீசிங். பொதுவாக சளி வாரது அந்த கபம் வேற்றிநில விருத்தி அடைகிறதால எங்கள்கிட்ட வார நோயாளிகள் கூட இந்த பீனிசம், தும்மல், வீசிங், அதாவது இறைப்பு நோய், இதுகளை கூட வருவினான். முக்கியமான இன்னொரு காரணம் இந்த இளவேனில் காலம். இது சித்திர வைகாசி வெப்பம், சூரியன் ஆதிக்கம் கூடிக்கொண்டு வருது. நல்ல மரங்கள், பூக்கள் எல்லாமே பூக்குற காலம். அந்த பூக்கள்ல இருக்கிற மகரந்தங்கள் நிறைய பேருக்கு அலர்ஜி. அந்த மகரந்தங்களால தான் முக்கியமாக இந்த தும்மல், வீசிங் போன வருது. இப்போ இயல்பான அளவு அந்த பூக்கள் இந்த மகரந்தங்களில் இருந்து எது எங்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துதோ அதை தவித்து கொள்ள வேண்டும். பட் அதான் முக்கியமாக இலகுவான கஞ்சி உணவுகளை எடுக்கணும். மருந்தை நீங்கள் எடுத்த உடனே மருந்து எடுக்காமல் கஞ்சி உணவுகளை கூட எடுக்கணும். இந்த மொசுக்கையில், தூதுவளமையில் அதுகளை சம்பல் செய்ய கூட சேர்க்கணும். அந்த 2 ரீசன் இருக்கு. ஒன்று, கபம் வேற்றி நில விருத்தி அடைந்து எங்களுக்கு இந்த தும்மல், இருமல் போன்றன வரும். பூக்கும் காலம் இளவேனில் காலம் என்றபடியினால நிறைய பூக்கள், இந்த மகரந்தங்கள் நிறைய பேருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துறதாலேயும் இந்த வீசிங் பிரச்சனைகள் வரும். அப்போ ஒன்று எந்த காரணம் என்றதை அறிஞ்சு அந்த காரணத்திலேருந்து கொஞ்சம் விடுபட முயற்சிக்கணும். அல்லது இப்படியான உணவு முறைகள், கஞ்சி எடுக்க நாங்கள் அதெல்லாம் சித்திர மாதத்தில் இந்த சித்திர கஞ்சி என்ற கோயிலில் ஊற்றுறது. நிறைய மரக்கறிகளை, சிவத்த பச்சரிசியில் நிறைய ஃபோலிக் அமிலம் இருக்குது. அது ரத்தத்தை கூட விருத்தி செய்யும், எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நிறைய காய்கறிகளை, முளவிட்ட பயறு, காய்கறிகளை தோலோட சேர்ப்பினம். மரக்கறிகளில் தோலோட சேர்க்க பிஞ்சு மரக்கறியாக சேர்ப்பீங்கள்.
தோலில் வந்து நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, நுண் போஷண கூறுகளும் நேர்ச்சத்துக்களும் இருக்குது. ஒரு சம விகிதமான பேலன்ஸ் டயட் ஆகுது இந்த கஞ்சி. இலகுவாக சமிபாடு அடையுது. அந்த முக்கியமாக நீர்த்தன்மை குறையேக்கு எங்களுக்கு சமிபாட்டு பிரச்சனை வரும். ஆனபடியாக தான் இந்த சிக்கன், அந்த அசைவ உணவுகளையும் கேரமான உணவுகளையும் நாங்கள் தவிர்க்க சொல்கிறது இந்த கோடை காலத்தில். அப்போ இந்த சுவாசாசிய நோய்கள் வாரத்துக்கு வெப்ப காலத்துக்கும் இப்படியான தொடர்பு மூலம்தான் அது கூடுதலாக ஏற்படும். நன்றி. இன்றைய தினமும் நிலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நிலந்தான நிகழ்ச்சியை நான் நினைக்கின்றேன். இன்றைய இந்த காலகட்டத்தில் வெப்பத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும் என்ற பூர்ண விளக்கங்களை வழங்கியிருக்கின்றார் கைதடி சித்த மருத்துவ பீடத்தினுடைய பீடாதிபதி டாக்டர் விபிஎன் சத்யசீலன் அவர்கள். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோட சந்திப்போம். வணக்கம்.